நீட் தேர்வு அப்படிங்கிறது பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வரல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்தது. தமிழக அரசு உண்மையாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றால், அதிலும் புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடலாமே தவிர, நீட் தேர்வு ரத்து என்பது அது நீதிமன்றத்தோட தீர்ப்பு மீறின மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நீட் தேர்வுல எங்கெங்கெல்லாம் மாணவர்களுக்கு சிரமங்கள் இருக்கோ, இல்ல மொழி பிரச்சனை இருக்கோ, அது ஒவ்வொன்றா தீர்த்துட்டு இருக்க மத்திய அரசு. இந்த முறை கூட நீட் தேர்வுக்காக கடந்த ஒரு முதல் எக்ஸாம்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டம் வந்தது, அதை புரிஞ்சிட்டு உடனடியாக இரண்டாவது முறை மிக சிறப்பாகவே அந்த தேர்வை நடத்தி இருக்கோம். அதுலயும் மாணவர்கள் நல்ல முறையில தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து கூட நீட் தேர்வு எழுதுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது, பாஸ் பண்றவங்களோட நம்பர் அதிகரிக்குது. பெற்றோர்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதிலும் தமிழகம் மாதிரி ஒரு அதிகமாக கல்வி அறிவு பெற்ற மாநிலத்தில் கூட அரசாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் நீட் தேர்வு வந்ததற்கு பின்பாகத்தான் அதிகமாக மருத்துவ கல்லூரிகளில் நுழைகிறார்கள். இந்த விஷயத்தை எல்லாம் மறந்துடுறாங்க. ஏழை குழந்தைங்க மெரிட் பேஸ்ல இன்னைக்கு நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா காலேஜுக்குள்ள போறாங்க. இதுக்கு முன்னாடி பணம் படைச்சவங்க மட்டும்தான் போற மாதிரி இருந்தது. அதனால நீட் தேர்வுக்கு பின்னால நிறைய மாற்றங்கள் சமுதாயம் ஒத்துக்கொண்டு விட்டது. அரசியலுக்காக என்ன வேணாலும் அது தீர்மானத்தை நிறைவேற்றிக்கலாம்.